நன்றி, விசுவாசம், பாசம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடையாளம் உண்டு. அதுதான் பாபி. பாபின்னா என்னன்னு கேட்கிறீங்களா? அது ஒரு நாயோட பேரு. ஸ்காட்லாந்துல வாழ்ந்து மறைந்த ஒரு நாய் தான் இந்த பாபி. லண்டன்ல சுற்றுலா பயணிகளோட பார்வைக்கு முக்கியமான ஒரு இடத்துல இந்த நாயோட சிலைய வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாய்க்கு சிலை செஞ்சு அதுக்கு 100வது வருஷ விழா எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா நம்ப முடியுமா உங்களால? ஆமாங்க. லண்டன்ல பாபின்னு ஒரு நாய்க்கு சிலை வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி மனசு நெகிழ வைக்கிற சம்பவம் ஒண்ணு இருக்கு. நாய் ரொம்ப நன்றியுள்ள விசுவாசமான பிராணி. அது தன்னோட எஜமான் மேல எவ்வளோ பாசம் காட்டுதுன்னு ஒரு சம்பவம் மூலமா சொல்றேன். ஸ்காட்லாந்துல ஒரு கிராமத்துல ஜான் கிரேன்னு ஒரு காவலாளி இருந்தாரு. 1857ல அவரு வேலைக்கு போற வழியில ஒரு அழகான குட்டி நாயை பார்த்தாரு. அது அவரை பார்த்ததும் துள்ளி குதிச்சு அவர்கிட்ட வந்தது. இது பார்த்ததும் அவருக்கு அந்த நாயை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதே மாதிரி அதை வளர்க்கவும் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு ஒரு பேரும் வச்சாரு. அதுதான் கிரேஃபியர் பாபி. அவரு தான் கூடவே இந்த நாயை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாரு. இந்த நாய்க்கு இவர் மேல அளவு கடந்த பாசம். இவர் எங்க போனாலும் கூடவே போகும், கூடவே வரும். 1857ல மழை காலத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அவரோட உடலை அந்த கிராமத்துல இருக்க கல்லறையில புதைச்சிட்டாங்க. ஆனா அவரு 8 வருஷமா வளர்த்த அந்த நாய் தினமும் அவரோட கல்லறையிலேயே படுத்து இருந்துச்சாம். வேற எங்கேயுமே போகல. தன்னோட எஜமான் இல்லாம போன துயரத்தை அதால தாங்கிக்கவே முடியல. இது அப்படியே 14 வருஷம் வரைக்கும் அவரோட கல்லறைக்கே தான் படுத்து இருந்துச்சாம். அங்கேயே தான் இருக்குமா, எங்கேயுமே போகாதாம். கல்லறை கதவை தேவைப்படும் போது மட்டும்தான் காவலாளிங்க திறப்பாங்க. இந்த நாய் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு போய் அவரோட கல்லறையில படுத்துக்குமா. ஒரு நாள் கல்லறையோட காவலாளி இந்த நாய் மேல போலீஸ்ல புகார் கொடுத்தாரு. இந்த நாய் தினமும் உள்ள வருதுன்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு அந்த நாயை போலீஸ்காரங்க கிட்ட ஒப்படைச்சு இந்த நாய்க்கு லைசன்ஸ் எதுவும் இல்லைன்னு புகார் கொடுத்தாரு. அப்போலாம் இங்கிலாந்துல லைசன்ஸ் இல்லாத நாய்களை எல்லாம் சுட்டு கொன்றுவாங்களாம். இதை பத்தி நிறைய பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. இந்த நாயோட பாசத்தை பார்த்து மனசிறக்கப்பட்ட பிராவஸ்ட் வில்லியம் சாம்பியர் அந்த நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி தன் கூடவே வச்சு பார்த்துக்கிட்டாரு. ஆனா அதுவும் தன்னோட எஜமான மறக்காம மறுபடியும் அவரோட கல்லறைக்கு போச்சு. இதை பார்த்த லண்டன் அரசு அந்த நாயை தத்தெடுத்து வளர்க்க முன் வந்துச்சு. இந்த நாயோட அளவு கடந்த பாசமும் நன்றி உணர்வும் அங்க இருக்கிற மொத்த மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த நாய் தான் வளர்த்த எஜமானோட கல்லறைக்கு அதோட உயிர் இருக்கிற வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 22 வயசுல 1872ல இறந்து போச்சு. இந்த நாயோட எஜமான் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறைக்கு பக்கத்திலே இந்த பாபியும் புதைச்சிட்டாங்க. 1857ல இறந்து புதைக்கப்பட்ட பாபியோட எஜமான் கல்லறைக்கு பக்கத்திலேயே 1872 வரைக்கும், அதாவது தன்னோட கடைசி காலம் வரைக்கும் பாசம் விசுவாசம் வச்சிருந்து இறந்த பாபிக்கு அரசோட அனுமதியோட நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நினைவு சின்னத்தை தினமும் ஆயிரக்கணக்கானவங்க பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காட்லாந்துல எடின்பர்க் அருங்காட்சியகத்துல பாபியோட பொருட்களை காட்சிக்கு வச்சிருக்காங்க. அங்க அது கழுத்துல போட்டிருந்த பட்டை, லைசன்ஸ் அட்டை, சாப்பாடு தட்டு எல்லாமே அங்க பாதுகாக்கப்பட்டு வருது.